இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை சுமார் 6:15 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆதம்பூர் விமான தளத்திற்கு சென்றிருந்தார். ஆதம்பூர் விமான தளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பஞ்சாப் பகுதியில் அமைந்திருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க சொன்னது ஒரு பொய் என்று இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது. அவங்க என்ன வதந்தி பரப்பினாங்க அப்படின்னா, அந்த ஆதம்பூர் விமான தளத்தை நாங்கள் சேதப்படுத்தி விட்டோம், எங்களுடைய ஏவுகணையில் இது சேதமாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவிலேருந்து இந்தியா விலை கொடுத்து வாங்கி வச்சுருந்தாங்க, அந்த S-400 சேதமாகிவிட்டது. அந்த விமான தளத்தை நாங்கள் கடுமையாக சேதப்படுத்தி விட்டோம் என்று பாகிஸ்தான் ஏற்கனவே பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய அரசு சார்பாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இது உண்மை அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். நேற்று இரவு 8 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து இன்று காலை சுமார் 6:15 மணி வாக்கில் பாகிஸ்தான் எந்த விமான தளத்தை சேதப்படுத்தி விட்டார்கள் என்று கூறினார்களோ அதே விமான தளத்திற்கு சென்று விட்டார். அங்கே விமானப்படை வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். முதல்ல அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, அவங்க வீர தீர செயல்களை பாராட்டினார். இந்த துணிச்சலை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் புதிய இந்தியா என்றும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். நேற்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகையில் என்னென்ன ஆபரேஷன் எப்படி நடைபெற்றது என்று விரிவாக விளக்கினார். இன்று விமானப்படை வீரர்கள் மத்தியில் பேசுகையில் ஒரு தெளிவான மெசேஜை பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, தீவிரவாதிகளையும் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் அரசாங்கத்தையும் தனித்தனியாக பார்க்க மாட்டோம், இரண்டையும் ஒன்றாத்தான் பார்ப்போம்.